அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் ராகி மாவு சேர்த்துருக்கேங்க. ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் நான் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துட்டு அதோட ஒரு கேரட் துருவி போட்டிருக்கேன். மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தூளுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியோட அந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் ஒரு பகோடா போடுற கன்சிஸ்டன்சிக்கு மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேங்க. 10 நிமிஷம் வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு போட போகிறேன். வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி அப்படியே சேர்த்துடலாம். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துடணும். அந்த வெங்காயத்தோட இந்த ராகி மாவோட சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ராகி மாவில் அவ்வளோ தூரம் கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க நல்லா அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.